ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்துட்டு ESP32 வந்துட்டு இப்படி ஒரு மைக்ரோ USB கேபிளில் வந்துட்டு கொழுவிட்டு உங்களோட லேப்டாப்பில் வந்துட்டு பின் பண்ணும்போது, இங்கே வந்துட்டு ஆர்டினோ ஐடியில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் வந்துட்டு எனேபிள் இல்லாமல் இருக்குது. இதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ போர்ட் வந்துட்டு ESP32 இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். மற்றது இந்த போர்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு எனேபிளில் இல்லை. ஓகே, எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு சால்வ் பண்ணுறேன்னா, ஒரு சர்ச் இதில் போயிட்டு டிவைஸ் மேனேஜர். ஓகே, டிவைஸ் மேனேஜரை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிவைஸுக்குள்ளே உங்களோட இந்த USB இந்த போர்ட் வந்துட்டு எரர் காட்டிகிட்ருக்கேன். ஓகே, இதை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ரிமூவ் பண்ணினோன்னா அது வந்து இல்லாமல் போகுது. ஓகே, நான் இப்போ திரும்ப வந்துட்டு பின் பண்ணுறேன். திரும்ப வந்துட்டு அந்த எரர் மெசேஜ் வந்துட்டு வருது. ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இப்போ இதில் நேமை பார்த்தீங்கன்னா CP2102. ஓகே, CP2102. ஓகே, ரைவர். இந்த ரைவரை நீங்கள் கிளிக் பண்ணோடனே அதை சர்ச் பண்ணினோடனே இதில் வந்துட்டு இதில் சிலிக்கன் லேப்ஸ் இதில் வந்துட்டு இந்த லிங்கை வந்துட்டு கிளிக் பண்ணோன்னா ஓகே, இந்த பேஜ் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த பேஜுக்கு வரலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அதில் போயிட்டு இதில் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு விண்டோஸ் ட்ரைவர்ஸ். ஓகே, விண்டோஸ் ட்ரைவரை வந்துட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறோம். நீங்கள் கிளிக் பண்ணின உடனே வந்துட்டு இங்கே டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டு. ஓகே, இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. இதில் வந்துட்டு உங்களோட 64 பிட்டாக நீங்கள் வந்துட்டு 64 பிட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, அக்செப்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபினிஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு டிவைஸ் மேனேஜர் ஆன் பண்ணி செக் பண்ணுங்கள். சரியா, இப்போ வந்துட்டு அந்த எரர் வந்துட்டு சால்வ் ஆகிருக்கு. இப்போ வந்துட்டு உங்களோட போர்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு எரரும் இல்லாமல் உங்களோட இது வந்துட்டு போர்ட் வந்துட்டு காட்டும். இப்போ நீங்கள் ஆர்டினோ ஐடியில் போயிட்டு உங்களோட போர்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்துட்டு எனேபிள் ஆகிட்டு COM4. இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி உங்களுக்கு எரர் சால்விங் வீடியோ வந்துட்டு நிறைய போடுறேன்.